அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தான் தொடர அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் இபிஎஸ் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் இரு அணிகளாக அதிமுக எம்எல்ஏக்கள் செயல்படுகின்றனர். இந்த நிலையில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளவரே அக்கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர் ஆவார் என்பது சட்டப்பேரவையோட விதியாக இருக்கும்போது, தற்பொழுது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தான் தொடர அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் இபிஎஸ் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது என்ன மாதிரியான இதை ஏற்படுத்தும் ராஜகுமாரன்? நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட மனு, சபாநாயகர் வசம் கொடுக்கப்பட்ட மனுவிலே கிட்டத்தட்ட ஒரு 23 உறுப்பினர்கள் வரை ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதிமுகவில் மொத்தமாக 47 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. அதில் 32க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒற்றை நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. என்றாலும் கூட கணிசமான உறுப்பினர்கள், அதாவது 47லே ஒரு 23க்கும் அதிகமானவர்கள் ஆதரித்தால் கூட உடனடியாக அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற ஒரு சூழல் கட்சிக்குள் இருக்கின்றது. எனவேதான் அதிமுகவினுடைய 2 அணிகளும் தொடர்ந்து பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் வசம் தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஜேசிடி பிரபாகர் வசம். எனவே அவர் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்துதான் நாளைய தினமும் அதற்கு அடுத்தும் சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய பட்சத்திலே யாருடைய அதிகாரம் அதிமுகவில் நிலைபெறும் என்பது தீர்மானிக்கப்படும். இப்பொழுது இந்த பிரச்சனைகள் என்பது சட்டமன்ற குழு தலைவர் என்பதாக வெளிப்படையாக அது தெரிந்தாலும் கூட உண்மையான அந்த பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய தலைமையை யார் கைப்பற்ற போகின்றார்கள், எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவினுடைய தலைமை தொடர்ந்து இருக்குமா, அல்லது அதிலிருந்து மாறுபட்டு இந்த தலைமை என்பது மாறி செல்லுமா என்பதுதான் ஒரு முக்கியமான இதனுடைய இந்த அதிகார மோதலினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. எனவே வெறுமனவே சட்டமன்ற குழு தலைவருக்காக எஸ்பி வேலுமணி முயற்சிக்கின்றார் என்பதாக பார்க்க முடியாது, அவருடைய ஆதரவாளர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்று பார்க்க முடியாது. அதன் பின்னணியிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு புதியவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முனைப்பு தென்படுகின்றது. இன்று காலை சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பிலும் அது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி அங்கீகரிக்க வேண்டும். அதன் பிறகு உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மட்டுமல்லாமல் 10 ஆண்டுகளாக இந்த கட்சி தோற்றுக் கொண்டே இருக்கின்றது, அதற்கு என்ன காரணம் என்பதை தீர்மானிக்க வேண்டும், அது தொடர்பாக பேச வேண்டும். எனவே எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை எஸ்பி வேலுமணி தரப்பின் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். எனவே சி.வி. சண்முகத்தினுடைய அந்த கோரிக்கை என்ன மாதிரி எதிரொலிக்கும் அதிமுகவுக்குள்ளாக என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தலைமைச் செயலகத்திலே சபாநாயகர் அறைக்குள்ளாக மாறி மாறி சந்திப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் சந்தித்து சென்ற பிறகு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று சந்தித்தார்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் கட்சியினுடைய தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தங்களுடைய அணியின் சார்பில் முன்வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்திருக்கின்றார். சபாநாயகரிடம் தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தொடர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி ஒரு மூத்த தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர். அவருடைய தலைமையில் தான் அதிமுக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருந்தது. அவருடைய தலைமையில் தான் 47 உறுப்பினர்களை அதிமுக பெற்றிருந்தது. எனவே அதன் அடிப்படையிலே கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் கணிசமானவர்கள் தன்னை ஆதரிப்பதன் காரணமாக சட்டமன்ற குழு தலைவராக தாம் தொடர்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து விட்டுக் கொடுப்பதாக இல்லை, அவர்களும் சபாநாயகரை சந்திக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வமான சில வழிகளையும் சி.வி. சண்முகம் மேற்கொண்டிருக்கின்றார். என்னென்றால் சி.வி. சண்முகத்தின் வசம்தான் பெரும்பாலான அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். கட்சியினுடைய வழக்குகளில் கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக பொதுச் செயலாளர் பதவி, கட்சியினுடைய அங்கீகாரம், இரட்டை இலை சின்னம் என்பது உட்பட பல வழக்குகளை கையாண்டவர் சி.வி. சண்முகம். எனவே அதிமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற அனைவரை காட்டிலும் சி.வி. சண்முகத்திற்கு அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகள் தெரியும். எனவே அவற்றையெல்லாம் எவ்வாறு சி.வி. சண்முகம் இப்போது பயன்படுத்த போகின்றார் என்பதும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதிமுகவிற்குள்ளாக. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த சட்ட போராட்டத்தை நடத்தியவர், வழக்குகளை கையாண்டவர் என்ற அடிப்படையிலே வழக்கறிஞர் அணியினரும் பெருமளவில் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் எஸ்பி வேலுமணியை முன்னிறுத்துகின்றார். அதே போன்று டெல்டா மாவட்டத்தினுடைய முக்கிய அடையாளமாக அதிமுகவில் பார்க்கப்பட்டு வரக்கூடிய சி. விஜயபாஸ்கரும் இப்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருக்கின்றார். எனவே இதுபோன்று பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்களும் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக திரண்டு வரக்கூடிய நிலையில் சட்டப்பூர்வமான வழிகள் என்ன இருக்கின்றன என்பதையும் தொடர்ந்து சி.வி. சண்முகம் தரப்பினர் ஆய்வு செய்து வருகின்றார்கள். இதன் முடிவிலே யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதை பொறுத்துதான் எஸ்பி வேலுமணியிடம் கட்சி செல்லுமா, எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சி செல்லுமா என்பது தீர்மானிக்கப்படும். ஏனென்றால் பலரும் கூட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பேரவைக்கு வரும்பொழுது அவர்களுடைய வாகனத்திலே இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய படம் முகப்பு படமாக அந்த வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டு எஸ்பி வேலுமணியினுடைய படம் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிந்தது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய படத்தை மட்டுமே தங்களுடைய
மேல் சட்டையில் வைத்திருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அதற்கு மாற்றாக ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை மட்டும் வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த குழப்பங்களுக்கு நடுவே யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது அதிமுகவில் ஒரு அதிகார மோதலை வெளிப்படையாக உருவாக்கி இருக்கின்றது. பெரும்பாலான உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களுக்கு சாதகமாக இந்த முடிவு, அதாவது சட்டமன்ற குழு தலைவர் என்கின்ற ஒரு பதவி வழங்கப்படுமா, அல்லது ஏற்கனவே இந்த சட்டப்பேரவை தேர்தலை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து சந்தித்தவர், அவர்தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே உடனடியாக எந்த ஒரு முடிவுக்கும் செல்லாமல் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்து அதன் பிறகு மற்றவர்களுடைய கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்ற முடிவினை சபாநாயகர் எடுப்பாரா என்பதுதான் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இத்தகைய நிலையிலே அதிமுகவினுடைய ஒரு 20-30 உறுப்பினர்கள் வரை தமிழக வெற்றிக் கழகம் அரசுக்கு ஆதரவு கொடுத்தால் அது அந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் பேரவைக்குள்ளாக இடம்பெற்ற ஒரு சில வாதங்களுக்கு பிறகு விஜயும் கூட அதை விரும்பக்கூடும் முதலமைச்சர் அவர்களும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும் பொழுது ஆரம்பத்திலே தமிழக முதலமைச்சரை வாழ்த்தி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆனால் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்யும் பொழுது முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த அரசு மக்களால் பெரும்பான்மை பலத்தோடு அமர்த்தப்பட்ட அரசு கிடையாது. இந்த அரசு அமைந்திருப்பதற்கு காரணம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய அங்கீகாரம் தான் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொல்லி இருக்கின்றார். எனவே இது போன்ற கருத்துக்கள் எதிரொலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக என்கின்ற பலம் பொருந்திய கட்சி அமைக்கக்கூடிய 47 உறுப்பினர்களை கணிசமான உறுப்பினர்களை தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். மற்றொரு பக்கம் அதிமுகவினுடைய தலைமை கழகம் என்ற அடிப்படையில் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இன்று பதிவிடப்பட்டிருந்தது. அதில் 3 பேரை கடுமையாக சாடி இருக்கின்றார்கள். ஒன்று எஸ்.பி. வேலுமணி, மற்றொன்று சி.வி. சண்முகம், மற்றொன்று விராலிமணி தொகுதியினுடைய உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர். இந்த 3 பேருக்கும் எதிராக கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். சொந்த மாவட்டத்தில் கூட இவர்களால் வெற்றியை உறுதி செய்ய முடியவில்லை. கட்சிக்கு வழங்கியிருந்த தொகுதிகள் எல்லாம் இழந்து விட்டார்கள். அப்படி இழந்து விட்டவர்கள் கட்சி தோற்று விட்டதாக கவலைப்பட்டு இப்பொழுது எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் சரியான முன்னெடுப்புகளா என்றெல்லாம் பல கேள்விகளை அதிமுகவினுடைய தலைமை கழகம் என்ற பெயரில் எழுப்பியிருந்தார்கள். கடுமையான விமர்சனங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு சில தொண்டர்கள் சேர்ந்து தொண்டர்கள் தான் எடுக்க முடியுமே தவிர ஒரு சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டு எடுக்க முடியாது. இதுவரை அதிமுகவிற்கு நெருக்கடி வந்த பொழுதெல்லாம் தொண்டர்கள் எடுத்த முடிவுதான் வென்றிருக்கின்றது. இப்பொழுதும் அதிமுகவிற்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. 3 பேர் அதனுடைய பின்னணியில் இருப்பதாக தலைமை கழகம் நினைக்கின்றது. இப்போதும் கூட தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்று அதிமுகவில் தற்போது பிளவை உருவாக்குவதாக சொல்லப்படுகின்ற சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களை எச்சரிக்கும் துணையிலே அதிமுகவினுடைய தலைமை கழகம் என்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு சற்று முன்பாக அது வழங்கப்பட்டிருந்தது. எனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி என்று 2 தரப்பினரும் மாறி மாறி தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் எல்லாம் இது போன்ற சிக்கல் வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அதை வெகு எளிதாக சமாளித்தார். அதற்கு காரணம் அவருடைய பின்னணியாக மிகப்பெரிய பலமாக இருந்து எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் தான். இப்பொழுது முனுசாமி வெற்றி பெறாமல் போனது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்ட நபர்களும் இந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.